ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது பெங்களூர்லேருந்து மடிக்கேரி வந்திருக்கோம். ஸோ கூர்க்கு சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ மடிக்கேரியில் வந்து இப்போது ஒரு கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம சுற்றி காட்டுறேன். ரெடியா ட்ரிப்புக்கு? ஸோ இதுதான் மடிக்கேரி ஜங்ஷனில் வந்தீங்கன்னா அந்த வால் இருக்கிற இடம். ஸோ இதில் வந்து இதுதான் மெயின் அந்த மடிக்கேரியோட மிடில் பாயிண்ட்டு. இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு, எல்லா கடைகள் எல்லாமே இது பக்கத்தில் தான் இருக்கும். டோர் க்ளோஸ் பண்ணு. இப்போ நம்ம அந்த கூர்க்கு ஸ்பைசி கார்டன் சொல்லிட்டு அந்த பிளான்டேஷன், அதாவது காஃபி வந்து எப்படி காஃபியோட மரம், அது காஃபி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, ஸோ அது மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு இந்த கூர்க் ஸ்பைசி கார்டன் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம விசிட் பண்ணோம். தங்கப்பூவே ஆமாம், அதான் சொன்னீங்க உள்ளே வந்துருக்கலான்னு. தங்கப்பூவே ஒரு மேன் ஒரு ஃபுட் தெரியுது. ஆமாம், இது பப்ளி மாஸ்னு சொல்லுவாங்க. பம்ப்ளி மாஸ். ஓகே, சாத்துக்குடி இருக்கு இல்லையா? தெரியும் பம்ப்ளி மாஸ் தெரியும். ஸ்லிப் ஆகாமல் கேர்ஃபுல்லாக வாங்குவோம். லைஃப் டைம் வந்து 20 இயர்ஸ் லைஃப் டைம் இருக்கும். காஃபியோட ப்ளக்கிங் சீசன் வந்து நவம்பர் டிசம்பரில். இப்போ ஃப்ளவரிங் சீசன். தண்ணியில் போட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் ஒயிட் பெப்பர், மரம் பாக்கு மரம், கொடி மட்டும் தான் பெப்பரோட வந்து 25 to 40 இயர்ஸ் லைஃப் டைம் இருக்கும். நமக்கு கொக்கோ அதுக்குள்ள சீடு தான். அரபிக்கா ரோபஸ்டா காவேரின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லு ரோபஸ்டா பிளான்ட்டு. மீடியம் ஹைட் ரவுண்ட் ஷேப்பில் பெரிய இலை இருக்கும். இது ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுறோம். இது அரபிக்கா பிளான்ட்டு. தின்னாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், சின்ன இலை இருக்கும். இது இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணுற மீன். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், கெஃபைன் கம்மியாக தான் இருக்கும். பிளான் பண்ணி 2 வருஷம் கழித்து காஃபி ஆரம்பிச்சிடும். அப்புறம் இயர்லி வரும். மரம் ஹைட்டு போது கம்முக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போய் ஒரிஜினல் ஃப்ரேக்ரன்ஸ் போயிடும். ஸோ சம்மர் சீசனில் மட்டும்தான். எங்கே வேணால் கட் பண்ணி கம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ லீஃபை பாருங்கள், ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் ஃப்ரூட்ஸ் இருக்கும். பட் இது ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும்தான். அஞ்சீருன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஓகே, இது ஸ்லைஸாக கட் பண்ணி ஹோல் போட்டு கையில் தொங்க விட்ருக்கோம். ஆமாம், அந்த ட்ரை பண்ணி. ஓகே ஓகே. பட் இது சாப்பிட முடியாது. இதை அப்படியே சாப்பிட நல்லா இருக்காது. ப்ராசஸிங் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஹனி கோட்டிங் இருக்குது, வித்தவுட் ஹனி இருக்குது. டேஸ்ட் டைம் போங்க போங்க. பார்த்து நடக்கணும். அப்புறம் கொஞ்சம் இந்த ரெட் கலரில் லாஸ்ட் இதுனா பிளாக் கலரில் மாறும். இந்த ஃப்ரூட்டை வச்சு ஜூஸு, ஜாமு, வைனு, கேக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளட் ப்யூரிஃபைக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இந்த செடி எதுக்கு யூஸ்ன்னு தெரியுமா? ஃப்ரூட்டை தவிர்த்து மெடிசன். இந்த செடி வரைக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி போலாக இருக்கிறது. மாங்காய் வச்சு மாங்காய் கறி பண்ணுறோம், பிக்கல் எல்லாம் பண்ணிப்போம். இதெல்லாம் இந்த மரத்தோட வேர், இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த வேர் ஸ்ட்ராங் இருக்குது. அதெல்லாம் இலை இல்லை, ஃபுல்லாகவே மாங்காய் தான். எங்க நான் அந்த மரத்தில் இருக்குது. இங்கே பாரு காஃபி கொட்டை. எக்ஸாம் ஆயிட்டா? இது கொட்டினா லைட்டாக இருக்கும். ஆனால் இது நம்ம முன்னாடி வீட்டுக்கு பக்கத்தில் அது வந்து கொட்டுமா? இது கொட்டாது. ஏன் அப்படி ஒரு ட்ரக்கிங்கை முடிச்சிட்டோம். இங்கேருந்து ஒரு மல்பரியை திருடி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு பாரு. எனக்கு கொஞ்சம் கொடு. இது என்ன புழுவா? இதுக்கு ஒரு மாங்காய். என்ன மாங்காய் கிடச்சிது? காட்டு மாங்காய். இது சைஸே குட்டியாக இருக்குல்ல? ஆமாம், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. காஃபி சூப்பராக இருக்குது சுபி. இதில் வந்துட்டு
கருப்பட்டி தான் சேர்த்துருக்காங்க, சுகர் சேர்க்கல. கருப்பட்டி, காஃபி, இஞ்சி, ஏலக்காய். காஃபி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நானும் குடிக்கவே இல்லை. அப்போ குடிச்சிட்டு சொல்லு. We are waiting. சூடாக இருக்கா? சூடாக இருக்கும். ஊதி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாம் ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த ட்ரிப்பை முடிக்க போகிறோம். அடுத்து நம்ம சாக்லேட் ஃபேக்டரி போகணும். ஆமாம், சாக்லேட் ஃபேக்ட்ரி. எவ்வளோ காஸ்ட்? காஸ்ட் 1400 rupees something பர் கேஜி. per kg. இதுதான் வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபியில் 2வது இடத்துல இருக்கிறது. காட்டுப்பூனைங்க காஃபி கொட்டையை சாப்பிட்டுட்டு போடுற மோஷன்லேருந்து தயாரிக்கப்படுறது. இதுதான் அந்த ரியல் காட்டுப்பூனைங்க மோஷன் போன காஃபி கொட்டைங்க. நம்பர் 1 எக்ஸ்பென்சிவ் காஃபி கொட்டை எதுனா எலிஃபண்ட் மோஷன்லேருந்து வரக்கூடியது. அது வந்து தாய்லாந்தில் வந்து தயாரிக்கும். பவுடர் பண்ணி கண்ணில் போடுறது. இது ராவா இருக்கு. நமக்கு கடையில் வரும்போது பவுடர் பண்ணி ஷேப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். அது வந்து கெமிக்கல்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நேச்சுரல். இது நேச்சுரல். அந்த மரத்தோட கம்மி இருக்கு, ஃப்ரேக்ரன்ஸ் நிறைய வரும். அந்த மரத்தோட கம்மு தான் அது. இங்கே ஸ்டோர் வச்சுருக்காங்க. இங்கே அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைசஸ், அப்புறம் சாண்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் கூர்க் எலிஃபண்ட் கேம்புக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.